ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். ஜோதிடம்ங்கிறது ஒரு பெரிய கடல். அது வாழ்நாள் பூரா படிச்சுக்கிட்டே இருக்கலாம். எம்புட்டு படித்தாலும் தீராது, ஜென்மாந்திரங்களில் படித்தாலும் முடியாது அப்படிங்கிற விஷயம்லாம் நம்மளுக்கே தெரியும் இல்லையா? இது தெரியாதது ஒன்றும் இல்லை. கல்விங்கிறது கல்வி கரையில் கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணிவலை அப்படின்றான். அதனால் படிப்பை படிச்செல்லாம் முடிக்க முடியாது. அந்த வகையில் ஜோதிடத்தில் நம்ம ஏதாவது ஒரு சின்ன கரையை பார்த்துருப்போம். உடனே நமக்கு பூராமே தெரிந்து விட்டது, நான் மிகப்பெரிய ஜோதிடராகிவிட்டேன் அப்படின்ற மாதிரியான பில்டப்புக்கு வந்துடுறோம். ஆனால் அப்படி கிடையாது சார். நம்ம ரொம்ப ரொம்ப கொஞ்சோண்டு, அதாவது ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் அளவுக்கு ஜோதிடத்தினுடைய விஸ்தீரணம் இருக்குது அப்படின்னா, நம்ம அதில் மஞ்சப்பையில் போட்டு கொண்டு போய் ஒரு ஓரமாக வைக்கிற அளவுக்கு, அந்த கோல் போஸ்ட்டை ஒட்டி ஓரமாக வைப்போம் பாருங்க, அந்த அளவுக்கு தான் படிச்சிருப்போம். சரி, இப்போது இதில் ஒரு முக்கியமான விஷயம், திருமணம் அப்படின்னு எடுத்துக்கோங்க. கல்யாணம்னு போகிறப்ப நம்ம எதை சார் பார்ப்போம்? ஜாதகத்தில் லக்னத்துக்கு 2ஆம் இடத்தை பார்ப்போம். காரணம் அது குடும்பஸ்தானம். லக்னத்துக்கு 7ஆம் இடத்தை பார்ப்போம். அது கணவன் அல்லது மனைவி ஸ்தானம். பொண்ணுடைய ஜாதகமாக இருந்தால் கணவனை குறிக்கும், ஆணுடைய ஜாதகமாக இருந்தால் மனைவியை குறிக்கும். ரைட். அப்போது முதல்ல ஒரு வாழ்க்கை துணை வரணும், அதுக்கப்புறம் அந்த குடும்பம் நல்லபடியாக இருக்கணும். இந்த 2 விஷயங்கள் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தென் தி அதர் திங்ஸ். இது 2ம் சரியாக இருந்தால் இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு எங்கே போவோம்? இதுக்கு 2ம் சேர்ந்து குழந்தை குட்டி ஏதாவது பெப்பாங்களா? அது 5ஆம் இடத்துக்கு போகும். அப்போ குடும்பம் தழைக்குமா, வாரிசு கிடைக்குமா? ரைட். இந்த 3 பாயிண்ட்டும் கிளியராக இருந்ததுன்னா தாராளமாக கல்யாணத்தை நோக்கி மூவ் ஆயிரும். எந்த ஜாதகமாக இருந்தாலும் மூவ் ஆகிடும். இப்போது இந்த 2ஆம் பாவம்ங்கிறது குடும்பஸ்தானம்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த குடும்பஸ்தான அதிபதி கெட்டு போயிடுறாருன்னு வச்சுக்கோங்க. எப்படி கெட்டு போகிறார்? வக்ரமான நிலையில் நிற்கிறார், 6, 8, 12 மறைஞ்சு போயிடுறார், ராகு கேதுகளோடு சேர்ந்து போயிடுறார், நீசம் அடைகிறார். இப்படி ஏதாவது ஒரு விதத்தில் 2ஆம் இடத்த அதிபதி பாதிக்கப்படுறார். சரியா? ரைட். அடுத்தது லக்னத்துக்கு 7ஆம் பாவாதிபதி. இந்த 7ஆம் இடத்ததிபதி இருக்கார் இல்லையா? அவர் இதே மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் கெட்டு போகிறார். எப்படி? வக்ரம் அடைகிறது, நீசமாகிறது, 6, 8, 12க்கு போகிறது, ராகு கேதுவோட இணைகிறது, சனியோட இணைகிறது. இது மாதிரியான விஷயங்களில் அவரும் பாதிக்கப்படுறார். இப்போது 7ஆம் இடமும் அடி வாங்கிருச்சு, 2ஆம் இடமும் அடி வாங்கிருச்சு. இப்போ இந்த ஜாதகருக்கு திருமண பாவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது ஆணாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் ரொம்ப லேட்டாகி நடக்கும், அல்லது ஒரு சிலருக்கு நடக்காமலே போகலாம். இதுதான் இதில் மெயின் பாயிண்ட்டு, ஜோதிடம் கொடுக்கக்கூடிய விதி. இது ஒரு செக்மெண்ட் ஆச்சா? இது அப்படியே எடுத்து ஒரு ஓரமாக வைங்க. இன்னொரு செக்மெண்ட் சொல்கிறேன். அதாவது லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல பாவ கிரகங்கள் தனித்து நிற்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், சனி நிற்கிறார், ராகு நிற்கிறார், கேது நிற்கிறார், செவ்வாய் நிற்கிறார், சூரியன் நிற்கிறார். இது மாதிரி 2ஆம் இடத்துல. அதே மாதிரி 7ஆம் இடத்துல பாவ கிரகங்கள் நிற்கிது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போவும் கல்யாணம் காலதாமதமாகும். 2 பாயிண்ட் கிளியர் ஆகிடுச்சா? இப்போது ஒரு அதிசயம் பாருங்க. 2ஆம் இடத்ததிபதி கெடலை, நல்லா இருக்கார். வக்ரமாகலை, நீசமாகலை, ராகு எதுவோட சேரல, எதுவுமே ஆகலை, நல்லா இருக்கார். 7ஆம் இடத்ததிபதியும் கெடலை, அவரும் நல்லா இருக்கிறார். சரியா? ஆனால் இந்த 2ஆம் இடத்ததிபதியும் 7ஆம் இடத்ததிபதியும் ஒன்று சேர்ந்து 6, 8, 12 மறைஞ்சு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கும் கல்யாணம் நடக்காது, அல்லது ரொம்ப சிரமம் கல்யாணம் நடக்கிறது, ரொம்ப காலதாமதமாகி நடக்கலாம். சரி, நடக்காதுங்கிறது ஒரே வாரத்தில் முடிச்சிட முடியாது, லேட்டாகி கூட நடக்கலாம். சரி, இந்த 2க்கு அதிபதியும் 7க்கு அதிபதியும், 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், 7ஆம் இடம் கலஸ்தரஸ்தானம், மனைவி அல்லது கணவனை குறிக்கக்கூடிய ஸ்தானம். இந்த 2 அதிபதிகளும் ஒன்று சேர்ந்து 6, 8, 12க்கு போலையா? 1, 4, 7, 10 கேந்திரத்தில் உட்காந்துருக்கார், 1, 5, 9 திரிகோணத்தில் உட்காந்துருக்கார். அப்போவும் கல்யாணம் லேட் ஆகும். இப்போ ஒரு டவுட் நீ என்னதையும் சொல்கிற, கல்யாணம் நடக்கும்ன்றியா, இல்லை இந்த கிரகங்கள் எங்கே உட்காந்துருந்தாலும் கல்யாணம் நடக்காதரா போடா அப்படின்ற மாதிரியான பேச்சில் பேசிக்கிருக்க? வக்ரமானா லேட் ஆகும், ரைட்டு ஒத்துக்கிறான். பாவ கிரகம் இருந்தால் சேர்ந்துருந்தா லேட் ஆகும், ஒத்துக்கிறான். நல்லா இருந்தாலுமே லேட் ஆகும்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, 2க்கு அதிபதியும் 7க்கு அதிபதியும் ஒன்று சேர்ந்து உட்காந்துருக்கிறவங்களுக்கு லேட்டாக திருமணம் நடக்கும். 7க்கு அதிபதியும் 5க்கு அதிபதியும் ஒன்று சேர்ந்து நிற்கிறவங்களுக்கு லேட்டாக குழந்தை கிடைக்கும். சரியா? சர்க்கரை தான் சார், வயிறு நம்ம சர்க்கரையை சாப்பிட முடியாது, அது மாதிரி அதில் ஒரு சில கணக்கு. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது 2ஆம் இடம் 7ஆம் இடம் இது 2ம் சுத்தமாக இருக்கணும். அதனால தான் பொம்பளை பிள்ளை ஜாதகத்தில் என்ன கேட்பாங்கன்னா, பிள்ளை ஜாதகம் நல்லா இருக்கா, 7, 8 சுத்தமாக இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அது ஆண் ஜாதகமாக இருந்தாலும் பெண் ஜாதகமாக இருந்தாலும் 7ஆம் இடம் 8ஆம் இடம் சுத்தமாக இருந்தால் தான் நல்லா இருக்கேன் அந்த குடும்ப வாழ்க்கை அப்படின்னு ஒரு கான்செப்ட் உண்டு ஜோதிடத்தில்.
இப்போ 7ஆம் இடத்ததிபதி பாதிக்கப்பட்டிருக்கார், 2ஆம் இடத்ததிபதியும் பாதிக்கப்பட்டிருக்கார். இது இல்லாம 2ஆம் இடத்துல பாவகிரகமும் உட்கார்ந்துருக்கு. 8ஆம் இடம் மாங்கல்ய ஸ்தானம் ஆணுக்கும் பொண்ணுக்கும், அந்த 8ஆம் இடத்துலையும் பாவகிரகம் உட்கார்ந்துருக்கு. பாவகிரகத்தோட திசையும் நடக்குது. இப்போ இந்த ஜாதகருக்கு குடும்ப வாழ்க்கை உருப்படுமா உருப்படாதா, கல்யாணம் நடக்குமா நடக்காதானா, சிம்பிளஸ்ட் வே கல்யாணம் நடக்காது. அது மாரி நடந்தால் ஒற்றுமை இருக்காது. அது மாரி ஒற்றுமையாக இருந்தாங்கன்னாக்கும் பொருளாதாரத்தில் சுத்தமாக காலி ஆயிடுவாங்க, அல்லது பிரிஞ்சிருவாங்க, அல்லது குழந்தை கிடைக்காது. இப்படி ஏதாவது ஒரு விதத்தில் மிகப்பெரிய அளவில் ட்ராஜடியை சந்திப்பாங்க குடும்ப வாழ்க்கையில், எஸ்பெஷலி நாட் இன் பிஸ்னஸ் ஆர் ஃபைனான்ஸ் அண்ட் அதர் திங்ஸ். இவங்க குடும்ப வாழ்க்கையில் இன்டிமேட் அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் பெரிய அடி வாங்குவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட்டை ஜோதிடம் முன்னிறுத்தும். சரி, இந்த விதி கரெக்டா? ரொம்ப கரெக்ட். அப்போ இதை எல்லா ஜாதகத்துக்கும் அப்ளை பண்ணோம்னா சக்சஸ் ஆகுமா? ஆகாது ராசா. ஏப்பா அண்ணா, அதுதான் ஜோசியம். அதாவது ஒன்னொன்னும் யூனிக்கான விதிகள், யூனிஃபார்மா ஒரே மாதிரி பேசிட போறது இல்லை. அப்படிங்கல இப்ப பாருங்க, இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் ஒரு ஜாதகம் சக்சஸ் ஆகுமா அப்படின்னா சக்சஸ் பண்றதுக்கு வழி இருக்கு. அதை ஆண்டவன் கொடுப்பான். நான் எப்படின்னு எடுத்துக்காட்டோட உங்களுக்கு காமிச்சிடுறேன். அதனால இப்போ உங்க ஜாதகத்துல, நம்ம பிள்ளைங்க ஜாதகத்துல 2ஆம் இடம் கெட்டு போச்சு, 7ஆம் இடம் கெட்டு போச்சு, 8ஆம் இடம் கெட்டு போச்சு, ராகு எது இருக்குது, செவ்வாய் இருக்குது, சூரியன் செவ்வாய் சேர்ந்து இருக்குது, அப்புறம் என்ன மாங்கல்ய தோஷம் இருக்கு, தார தோஷம் இருக்கு, புத்திர தோஷம் இருக்கு, கலஸ்தர தோஷம் இருக்கு, வேற என்ன தோஷம் சொல்லலாம். இப்படி எல்லா தோஷமும் இன்க்ளூடிங் சந்தோஷம் அதுவும் சேர்ந்து எல்லா தோஷமும் இருக்கியா அப்படின்ற மாதிரியான மனோநிலைக்கு நீங்களா வந்துடாதீங்க. அது ரொம்ப சிக்கல். 1008 தோஷம் இருந்தாலும் அருமையான வாழ்க்கை அமையறதுக்கான வழிமுறைகள் உண்டு, அதுல ஜாதகத்துல இருக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப பக்தி சுத்தியா இருப்பாங்க, விடாம கோயிலுக்கெல்லாம் போறவங்களா இருப்பாங்க. அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க, ஆக்சுவலா என்னுடைய விடாத பிரேயருக்கு ஊழையும் உப்பக்கம் காண்பார் உழைவின்றி தாழாது உயற்றுபவர்ங்கிறார். தெய்வத்தால் ஆகாதினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும்ன்றான். அப்ப இது மாதிரியான விஷயங்கள்ல நம்ம இறைவன்ட்ட வலுவில வருந்து பெற்றுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைக்கு வருவாங்க. வருந்தி கேட்டாலும் வருமா வராதாங்கிறத ஜாதகம் ப்ரூவ் பண்ணிடும் சார். எப்படின்னு பார்க்கலாமா? இப்ப பாருங்க, இந்த எடுத்துக்காட்டு ஜாதகத்தை எடுத்துக்கிடுவோம். இங்க எடுத்துக்காட்டா கொடுத்துருக்கிறது என்னது, லக்னமா வந்திருக்கிறது மகர லக்னம், ராசியா வந்திருக்கிறது மீன ராசி, ஜென்ம நட்சத்திரமா வந்திருக்கிறது உத்திரட்டாதி நட்சத்திரம் வந்திருக்குது. 1988 அக்டோபர் 23 1:30 PM சேலத்தில் பிறந்தது. அஃப்கோர்ஸ் இந்த ஜாதகர்கிட்ட நான் ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்ததுமே தாராளமாக போடுங்க, ஏன் போட்டாவை போட்டு போடியா நீ அப்படின்ட்டாரு. அவருடைய பெரிய மனசுக்கு முதல்ல நன்றி. அப்போ இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா எடுத்ததும் சனி தசை நடந்திருக்குது. 8 வருஷம் 6 மாதம் 9 வருஷம் சனி தசை நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க சார். அதுக்கப்புறம் நடந்தது சனி முடிஞ்சதுக்கப்புறம் புதன் தசை நடந்திருக்கும். புதன் தசை எவ்வளோ நாள்? 17 வருஷம். அப்போ இந்த சனி தசையும் புதன் தசையும் ரெண்டும் கலந்து நிற்கல எவ்வளோ ஆகுது? சனியும் புதனும் சேரையில் 25 வயசு முடிஞ்சிருது. 25 வயசுக்கு அப்புறம் கேது தசை ஆரம்பிக்குது 32 வயசு வரைக்கும். கரெக்டா சார்? சரி, இப்போ பாருங்க, இப்போ வாங்க இந்த ஜாதகத்துக்கு. லக்னமா வந்திருக்கிறது மகர லக்னம். லக்னத்துக்கு 2ஆம் பாவாதிபதி யாருன்னு பாருங்க, சனீஸ்வர பகவான். அவர் எங்க இருக்கார்? 12ஆம் இடத்துல போய் மறைஞ்சிட்டார். சார் மறைவு ஸ்தானம் தானே, அப்போ 12ல் போய் மறைஞ்சிட்டார். அடுத்தது லக்னத்துக்கு 2ஆம் இடம் 12ல் போய் மறையுது. 2ஆம் இடத்துல யார் உட்காந்துருக்கா? மாந்தி உட்காந்துருக்காரு சார். குளிகன் உட்காந்த வீடு குட்டிச்சவர்ன்றான். 2ல் ராகு தனிச்சு நிற்கிறார். 2ஆம் இடத்தில் ராகு அல்லது கேதுகள் தனித்து நின்றால் அவர்களுடைய திருமண வாழ்க்கை நிச்சயமாக பாதிக்கப்படும். அந்த திசை நடக்கையில் பிரிவினைகள் ஏற்படும். நம்ம சேனல்லையே பேசியிருக்கோம், உண்மைதான். அதுக்கான எடுத்துக்காட்டுகள் ஜாதகங்களும் கொடுத்துருக்குறோம். ஆனா ஒரே விதி எல்லா ஜாதகத்துக்கும் பொருந்தாது இல்ல. இப்போ பாருங்க, 2ஆம் பாவத்துல ராகு தனிச்சுதான் நிற்கிறாரு, கூட மாந்தி வேற உட்காந்துருக்காரு, குளியம் உட்காந்துருக்காரு. ரைட்டு. 7ஆம் பாவாதிபதி சந்திரன், அவர் எங்க உட்காந்துருக்காரு? 3ஆம் பாவத்துல மறைஞ்சு போனாரு. சரியா? சரி, அப்ப 7ஆம் இடத்தை வேற எந்த கிரகங்களாவது பாக்குதா அப்படின்னு பாருங்க. யாரும் பார்க்க காணோம். அவர் வாட்டுக்கு தேமைன்னு சும்மாதான் உட்காந்துருக்காரு. 7ஆம் இடத்து அதிபதி. 7ஆம் இடம் 7ஆம் இடத்து அதிபதி யார் கூட இருக்காரு? இயற்கை பாவ கிரகம்னு சொல்லக்கூடிய செவ்வாயோட உட்காந்துருக்காரு. சரி, அப்போ மறைவு ஸ்தானத்துல இருக்காரு 3ஆம் இடத்துல, அதையும் ஞாபகம் வச்சுக்கிறீங்க. அப்போ 2ஆம் இடத்ததிபதியான குடும்பஸ்தானாதிபதி மறைஞ்சு போனார். 7ஆம் இடத்ததிபதியான கலஸ்தரஸ்தானாதிபதி மறைஞ்சு போனார், பவரோட சேர்ந்திருக்கிறார். 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்துல ராகு தனிச்ச நிலையில நிற்கிறார். 8ஆம் இடமான சிம்மத்துல களத்திர காரகன்னு சொல்லக்கூடிய திருமணத்தை குறிக்கக்கூடிய, ஏன்னா இது ஆண் ஜாதகம், ஆணுக்கு திருமணத்தை குறிக்கக்கூடிய சுக்கிரன் 8ல் போய் மறைஞ்சிட்டார். சரியா போச்சா? அடுத்தது கேது 8ஆம் பாவத்துல உட்காந்துருக்கார். கேது இருக்கலாமா சார் 8ஆம் இடத்துல?
ஆயுள் ஸ்தானம்ன்றியா, மாங்கல்ய ஸ்தானம்ன்றியா, அங்கே போய் கேது உட்காந்துருந்துச்சுன்னா கேதை போல் கெடுப்பான் இல்லைன்றான். அப்போ வந்து என்னத்துக்கு ஆகுது? இதில் பியூட்டி என்னென்னா 25 வயசுலேருந்து 32 வயசு வரைக்கும் கேது தசை. சார் ஒரு கல்யாணம்ன்றது எப்போ சார் நடக்கும்? இந்த வயசில் தானே சார் நடக்கும். 25 வயசுக்கு மேலே ஒரு 32 வயசு 30 வயசுக்குள்ளே கல்யாணம் முடிஞ்சிடணும் இல்லையா? அதானே கரெக்டான கல்யாணம். அப்போ இந்த ஜாதகருக்கு கேது திசை எப்படி இருக்கும்? in terms of business, in terms of finance, in terms of family relationship or marriage life, இதெல்லாம் வந்து இந்த ஜாதகருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? இங்கே பார், உன் ஜாதகம் நல்ல ஜாதகமாகவே இருக்கட்டும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த ஜாதகருக்கு நீ கேது தசை முடியாமல் கல்யாணம் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. வரலாறு இல்லை, புவியியல் இல்லை, சயின்ஸ் இல்லை, தமிழ் இங்கிலீஷ் இல்லை. அப்போ கேது தசை முடிஞ்சே ஆகணும்டா. கேது முடிஞ்சு தான்ப்பா கல்யாணம் உனக்கு, அதனால் இப்போ கல்யாணமும் இல்லை, ஒரு கழுதையும் இல்லை, போய் பொழப்ப பாரு விட்டுவிட்டு அப்படின்னா. அந்த பொழப்பும் சரி இருக்காதியா. 10 பைசா போட்டு தொழில் பண்ணிடாத, கொண்டு வந்து தெருவில் நிப்பாட்டிவிட. நீ வேலைக்கு தான் போகணும். அதுவும் ஒரு இடத்துல நீ ஒழுங்காக இருக்க மாட்ட, இடம் விட்டு இடம் மாறிக்கிட்டே இருப்ப, ஜம்ப் ஆகிட்டே இருப்ப. பட் ஜஸ்ட் நீ இந்த கேது தசையை கடத்தினதுக்கப்புறம் உனக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு டைம் இருக்குது அப்படின்னு வேணா மனசை தேர்த்தலாம். யார்? இந்த ஒரு ஜோசியர் வந்து அந்த பார்க்க வரவருடைய மனசை தேர்த்தலாம். ஆனால் ஆக்சுவலாக இந்த ஜாதகருக்கு கேது திசை எப்படி இருக்கும்? சரியா சார்? கேது திசை மிகப்பெரிய யோக திசை. இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா ராஜயோக திசை சார். கேது திசை எப்படா ராஜயோகம் பண்ணுச்சு, என்னங்கடா பில்டப் கொடுக்குறீங்க இந்த இடத்துல அப்படின்னாக்க, இப்போ அதைத்தான் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, இப்போ நீங்கள் பார்க்கல வித்தியாசம் தெரியும் சார். இந்த ஜாதகத்துக்கு லக்னத்தை குரு பார்த்துருவார், முதல் பாயிண்ட்டு. அப்போது வாழ்க்கை வந்து ஸ்மூத்தாக போயிடும், அதில் பிரச்சனை இல்லை. சரி, கேது 8ல் நின்று அவருடைய தசையை வந்து 25 வயசுக்கு அப்புறம் ஆரம்பித்து 32 வயசு வரைக்கும் நடத்துகிறாரு. இந்த கேது என்ன பண்ணுவார் அப்படின்னா, கேதுவுக்கு வீடு கொடுத்தவன் யாருன்னு பாருங்க, சூரியன். கேதுவுக்கு கால் கொடுத்தவர் யாருன்னு பாருங்க, நட்சத்திர சாரம், அதான் கால்ங்கிறது. அதாவது கேது உட்காந்துருக்கிறது பூர நட்சத்திரத்தினுடைய இதில் உட்காந்துருக்காரு. பூர நட்சத்திரம் அப்படின்னா அது யாருடைய நட்சத்திரம்? சுக்கிரனுடைய நட்சத்திரம். அப்போ இங்கே கேது வந்து சுக்கிரன் சாரம் வாங்கியிருக்கிறார், சூரியன் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அப்போ கேது திசையை பொறுத்த வரைக்கும் இந்த கேது திசைக்கான டிசைடிங் அத்தாரிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒன்று சூரியன், இன்னொன்று சுக்கிரன். இந்த 2 கிரகமும் நல்லா இருந்ததுனால் இந்த கேது திசை பிரம்மாண்டமான பலனை கண்டிப்பாக செய்யும். யாரு இது? எப்படி நம்ம இதை டிசைடிங் அத்தாரிட்டின்னு எடுக்கிறோம் கேது திசைக்கு அப்படின்னா, இந்த வீடு கொடுத்தவன் கால் கொடுத்தவங்கிற அந்த பேஸில் எடுக்கிறோம். இதை இன்னும் விலாவரியாக நம்ம நிறைய பேசியிருக்கோம். சரியா? நிறைய வீடியோஸ் கிடக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். ராகு திசை, ராகுவுக்கு வந்து ஹவு டு ரிவீல் த ராகு மகா திசை, ஹவு டு ரிவீல் த கேது மகா திசை, அப்புறம் ராகு கேது இன்டர்பிரிட்டேஷன் எப்படி எடுக்கிறது, சீக்ரெட்ஸ் ஆஃப் ராகு கேது, இப்படி நிறைய போட்டிருக்கோம். அதில் வந்து நிறைய இருக்குது. அப்போது இதில் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக சொல்லணும்னா இதில் டிசைடிங் அத்தாரிட்டிங்கிறது ஒன்று வீனஸ், இன்னொன்று சன். இந்த சூரியனும் சுக்கிரனும் நல்லா இருந்தால் கேது நல்லாயிருக்கும். சூரியன் ஆட்சி, சுக்கிரன் ஆட்சி. என்ன சொல்கிற? எங்கே மறுபடியும் ஜாதகத்தை காமி அப்படிங்கணும். இந்த பார்த்துருவோம் சார். இங்கே இதுனா சூரியன் ஆட்சி, சுக்கிரனும் ஆட்சி. எப்படிப்பா? அதான் மியூச்சுவல் எக்ஸ்சேஞ்சில் இருக்குல்ல, பரிவர்த்தனை யோகத்தில் இருக்குல்ல. சுக்கிரன் வீட்டில் சூரியன், சூரியன் வீட்டில் சுக்கிரன். அப்போ சூரியனை தூக்கி 8ஆம் இடத்துல ஓட்டுருங்க, சுக்கிரனை தூக்கி 10ஆம் இடத்துல ஓட்டுருங்க, சோலி முடிஞ்சு வச்சு. அப்போது 10ஆம் இடத்தில் 10ஆம் இடத்ததிபதி ஆட்சி, 8ஆம் இடத்தில் 8ஆம் இடத்ததிபதி ஆட்சி. ஆட்சி பெற்றவனுடைய சம்பந்தத்தோடு ராகு கேது திசை நடந்தால் அது யோகத்தை செய்யும். இங்கே 2 ஆட்சியில் நிற்கிறார். ஒன்று வீடு கொடுத்தவன் ஆட்சி, இன்னொன்று நட்சத்திர சாரம் கொடுத்தவனும் ஆட்சி. அதுவும் 10ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற நிலையில் நிற்கிறார். அப்போ 25 வயசுக்கு மேலே கேது தசை ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் இந்த ஜாதகன் மனுஷனாகிறார். தான் ஈடுபட்டிருக்க தொழிலை வந்து தனியாக எடுத்து பண்ணுறார். அந்த தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை நோக்கி வர்றார். பெரிய அளவில் டேர்ன் ஓவர்லாம் வருது, இன்கம் டேக்ஸ் கட்டுற அளவுக்கு டேர்ன் ஓவர் வருது. அது இல்லாமல் வந்து இந்த தொழிலில் முன்னுக்கு வர்றது, அது இல்லாமல் அடிஷ்னலாக கல்யாணத்தை பார்க்குறாங்க, கல்யாணம் முடிஞ்சிருது, வாரிசும் கிடச்சிருது. வாரிசு மீன்ஸ் பையன். சரியா? அப்போது எப்படிப்பா கேது எப்படிப்பா இம்பிட்டு செஞ்சாரு? இல்லை, அப்போ 2ஆம் இடம் தான் கெட்டு கிடக்குல்ல, 2ல் ராகு இருக்குல்ல, 2க்கு அதிபதி 12க்கு போயிட்டார்ல, 7ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்குல்ல, 7க்கு அதிபதி தான் 3ஆம் இடத்துல போய் மறைஞ்சு போனார், செவ்வாயோட சேர்றாரு. இதெல்லாம் பாதிக்காதா? என்னப்பா நடக்குது? அப்போ ஜோசியம் சொல்கிறது பொய்யா அப்படின்னாக்கா அப்படிலாம் கிடையாது, கரெக்டு தான். என்ன காரணம்னா வேற ஒன்றும் இல்லை. இப்போ சனி தசை நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஜாதகத்துக்கு பெரிய சிக்கலை உருவாக்குறதுக்கான வாய்ப்பு உண்டு. இப்போ சனி தசை அவருக்கு நடக்குமா அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு 8 வருஷம் 6 மாதம் சனி தசை முடிஞ்சு வச்சு. இனி இது ரிப்பீட் ஆகுமா? இட் ஓன்ட் பி ரிட்டர்ன் பேக். அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு. சனி தசை ஃபினிஷ், கதம் கதம்.
இனி சனி வராது. அதனால சனி எங்கே வேணாலும் உட்காந்துருக்கலாம். 12 கட்டத்தை விட்டு வெளியில் போய் கூட உட்காந்துருக்கலாம். ஜெத்தோட ரெஸ்ட் எடுத்துகிட்டு கூட எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இந்த ராகு 2ல் நிற்கிறாரு. இந்த ராகு தசையில் வந்து இவருக்கு வந்து குடும்ப வாழ்க்கையில் பாதிச்சிடாதா? ஏன்னா தனிச்ச ராகு 2ல் நிற்கப்படாதுன்றாங்களே அப்படின்னாக்கா, ஆமாப்பா அது நிற்கப்படாதுதான், வாஸ்தவம் உண்மைதான். ஆனால் ராகு நிற்கிறதுங்கிறது சதயங்காலில் உட்காந்துருக்கார். எப்போ ராகு சதயங்காலில் உட்காந்துருக்காரோ அப்போ ராகு தசைக்கு டிசைடிங் அத்தாரிட்டி யாரு? சனியும் சூரியனும். இப்போ இந்த ராகு தசை முதல்ல எப்போ வருது அப்படின்னு பாருங்க. ராகு தசை 2064 வருது. அப்போ இவர் வந்து குடும்பம் கெட்டுட்டு போகுது, என்ன மோசமாக போனது. அதனால சரி ரைட்டு விடுங்கப்பா, இவ்வளோ நாள் வாழ்ந்தீங்களா, சத்தியம் 2064 சார், ஏகப்பட்ட வயசு ஆயிட்டுறேன், அதனால் அது பிரச்சனையே இல்லை. அப்போ 2ல் இருக்க ராகுவும் பாதகத்தை ஏற்படுத்தாது. குடும்ப வாழ்க்கைக்கும் தம்பதிகளுடைய சந்தோஷத்திற்கும் வாரிசுக்கும் எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தாது 2ல் நிற்கிற ராகு. 12ல் நிற்கிற சனி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கும். சரி, 7க்கு அதிபதி சந்திரனப்பா, அவர் போய் 3ஆம் இடத்துல மறைஞ்சு போனாரே, அது எதுவும் பிரச்சனை பண்ணாதா அப்படின்னாக்க, சந்திர தசை 2047 தான் வருது, அதுக்குள்ளே செட்டில் ஆயிடுவாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2வது, லக்னத்துக்கு 4ஆம் இடத்ததிபதி சுகஸ்தானாதிபதி, லக்னத்துக்கு பாதகாதிபதினு சொல்லக்கூடிய 11க்கு அதிபதி செவ்வாய், அவரோட தான் சேர்றாரு. அது செவ்வாயும் சந்திரனும் சேர்றது சந்திர மங்கள யோகம், தோஷம் கிடையாது, சந்திர மங்கள யோகம். அப்போ இந்த பாதகாதிபதி வேலையை செய்ய மாட்டாரா அப்படின்னாக்கா, அந்த டைமில் இடம் விட்டு இடம் மாற்றி விடுவார், அவ்வளோதான். வேற ஒன்றும் பெரிய பாதகாதிபதி வேலையெல்லாம் அங்கே நடக்காது. அதனால் அந்த டென்ஷனே வேண்டாம். இப்போ பாருங்க, 2ஆம் இடத்துல இருக்க கிரகமும் பாதிக்கலை, 2ஆம் இடத்ததிபதியும் பாதிக்கலை, 7ஆம் இடத்துல இருக்க கிரகமும் பாதிக்கலை. 7ஆம் இடத்துல கிரகமே இல்லை, அதனால அது பிரச்சனை இல்லை. 7ஆம் இடத்ததிபதியும் பாதிக்கலை. அப்போ இப்போ இவருக்கு நடந்துட்டு இருக்கிற நடந்து முடிஞ்சிருச்சு கேது தசை. இந்த கேது தசை மிகப்பெரிய யோக திசை சார். இந்த கேது தசை நம்ம பலனை வந்து நான் ஆரம்பிக்கிறப்ப இது யோகமாத்தேப்பா இருந்திருக்குன்னு தான் ஆரம்பிச்சேன். அவரும் வந்து அதை ஒட்டி தான் சொல்லிகிட்டே வந்தார். எனக்கு அதில் தான் ரொம்ப, அதாவது நம்ம விதிகள் வந்து கரெக்டாக தான் கொண்டு போயிட்டுருக்கோம், விதி விலக்குகள் கரெக்டாக தான் கொண்டு போயிட்டுருக்கோங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வந்ததுனால தான் இதை நம்ம நேயர்களோட பகிர்ந்துக்கணுங்கிறதுக்காக அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டேன். பெரிய மனசோட வச்சாரின்ட்டார். இப்போ பாருங்கள், இந்த 7 வருஷம் சுக்கிரன் சார், சாரி கேது சார், 7 வருஷம் கேதுக்கு அப்புறம் 20 வருஷம் சுக்கிரன் சார், 27 வருஷம் ஆச்சா. அதுக்கப்புறம் 6 வருஷம் சூரியன், 33 வருடம் சார். இப்போ இருந்து கேது தசை ஆரம்பித்ததுலேருந்து 33 வருஷத்துக்கு இந்த ஜாதகாரனுக்கு யோக தசை 2014 ஆரம்பிச்சிச்சுன்னா, அங்கிட்டு 33 வருஷத்துக்கு யோக தசைனா எவ்வளோ நாள் சார் ஆகுது? எங்கப்பா கால்குலேட்டரு? 33 எப்போ ஆரம்பிச்சது? கேது தசை 2014 ஆரம்பிச்சது, 2014. அப்போது 2047 வரைக்கும் காமிக்கிறான். இதில் வந்துருச்சா 2047? எஸ், 2047. 2047ன்னா அப்போ இவருக்கு வயசு என்ன இருக்கும்? கிட்டத்தட்ட 59 வயசு. இதுக்கு மேலே என்னத்தை போய் சம்பாதிக்கிறது? போதும், தூக்கி எறிஞ்சுவிட்டு அடுத்த வேலையை பார்க்க வேண்டியதுதானே, ரெஸ்ட் எடுக்கிற வேலையை, ரிட்டையர்ட் ஆகிற வேலையை. சார் 59 வயசு வரைக்கும் இந்த ஜாதகனுக்கு யோக தசை சார். 25 வயசுலேருந்து ஆனால் பார்த்தா 8ஆம் இடம். அப்போ இது மாதிரி உங்கள் ஜாதகம் இருந்தால் அந்த ஜாதகத்துக்கு ஏன் போய் பயப்படணும்? எனக்கு 2ஆம் இடத்தில் பாவகிரகம் வந்து விட்டது, ராகு கேது தோஷம் வந்து விட்டது, செவ்வாய் தோஷம் வந்து விட்டது, அந்த தோஷம் வந்துருச்சு, இந்த நோ டென்ஷன். சரியா? நிச்சயமா இது மாதிரியான ஒரு யோக ஜாதகமாக இருந்ததுன்னா நீங்கள் அதுக்காக ஒன்றும் கவலையை விட வேண்டியது இல்லைல்ல. அப்போது நம்ம வராத பஸ்ஸுக்கு ஏன் கவலைப்படணும்? வர்ற பஸ்ஸில் ஏறி போய்க்கிறலாம்ல. அப்போது நான் சொல்கிறேன், ஒரு ஜாதகத்தில் ஒன்று ஆட்சியா உச்சமா அப்படியே பயங்கர காம்பினேஷனோட கஜகேசரி யோகத்தோட புஷ்கர நவாம்சத்தோடு இருந்தால் தான் அவன் ஜெயிப்பான்னு அர்த்தம் இல்லை சார். இப்படி இருக்கிற ஜாதகம் கூட ஜெயிக்கும். நான் சொல்கிறது சாதாரண ஜெயிப்பு இல்லை. இந்த ஜாதகம்லாம் கோடீஸ்வரனாக வர வேண்டிய ஜாதகரை. ஆனால் தனாதிபதி 12ல் உட்காந்துருப்பார். சரியா? இதுக்கு இன்னொரு ஃபார்முலா கூட இருக்குது, பார்ப்போம், அதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வருவோம். அப்போது இந்த நம்ம ஜாதகம் வந்து நம்ம பார்க்குறதுக்கு நெகட்டிவாக தெரியுது அப்படின்னா நீங்கள் உடனே வந்து ஆஹா முடிஞ்சு வச்சு லைஃபே வேஸ்ட்டாக போச்சு. இங்கே இதில் பியூட்டி என்னென்னா, உங்களுக்கு ஜோசியம் தெரியாத வரைக்கும் நிம்மதியாக இருப்பீங்க. சரியா? ஜோசியம்னு ஏதாவது தெரிய ஆரம்பிச்சு எவனாவது இந்த இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு வச்சுங்களேன், அந்த சொல்கிறத கேட்டதுமே உடனே நம்ம ஜாதகத்தை எடுத்து வச்சு ஒப்பிட்டு பார்க்க, என்ன சொல்றியா இதுவும் ஒத்து போகுது அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுங்களேன், உங்களை ஜோசியரை அது மாற்றிடும். ஜோசியம்னு தெரிஞ்சுன்னு வச்சுங்களேன், ஏகப்பட்ட கவலைகள், ஏகப்பட்ட பயங்கள் எல்லாம் வரும். எதுவுமே சார் எல்லாம் தெரிஞ்சவனுக்கு அவன் பொறுப்பு, என்னம் தெரியாதவனுக்கு ஏன் பொறுப்புடான்றாருல பகவான் கீதையில். அப்புறம் என்ன சிவா ராமகிருஷ்ணன் அவன் தலையிலேயே தூக்கி போட்டு போக வேண்டியதானே.
படிப்புங்கிறது வந்து ஒரு நாலேஜை வளர்க்குறதுக்கு தான் சார். ஆனால் குழப்பத்தையும் சேர்த்து வளர்த்துரும். அதனால தான் மாணிக்கவாசகர் சொன்னார், கற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் உற்றாரை யான் வேண்டேன் கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனியமையும் குற்றாலத்து அமர்ந்து உரையும் கூத்தா கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே அப்படின்றது. அதனால நம்ம படித்த படிப்பு கற்ற கல்விகள் அப்படிங்கிறது ரொம்ப பிரம்மாண்டமாக படித்து வச்சுருக்கோம்லாம் நினச்சிக்கிறாதீங்க. அப்படிலாம் இல்லை. இந்த இப்படியான ஜாதகங்கள்லாம் வரையில அப்படி தூக்கி வெயிட் பார்த்துரும். சரியா? அதனால் நம்ம ஜாதகத்தில் என்னதையா மோசமான தோஷமெல்லாம் இருக்குது அப்படின்னா கூட ஒன்றும் டென்ஷனே ஆகணும். அருமையான வாழ்க்கை ரிசர்வ் பண்ணப்பட்டு இருக்கலாம். அதே மாதிரி மிகப்பெரிய யோகம் இருக்குது, ஒன்றும் டென்ஷன் ஆகிடாதீங்க, ரொம்ப சந்தோஷப்படுறாதீங்க, அதுலேயும் சிக்கல்கள் இருக்கலாம். ஏன்னா ஒரு பகல் வந்தால் ஒரு இரவு வரும் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட். சரியா? இப்போ கிட்டத்தட்ட இந்த பாயிண்ட்டை நான் கிளியராக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். நமது நண்பர்கள் ஆள் போல் தழைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளை கிளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.